Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கல்குவாரி விபத்து நடந்து 6 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மல்லாக்கோட்டையில் தனியார் கல்குவாரியில் கடந்த 20ஆம் தேதி பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக குவாரி உரிமையாளர் உட்பட 3 பேர் பிடிபட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் கல்குவாரி உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்திருந்தார். இந்நிலையில் இந்த கல்குவாரி உரிமம் காலாவதியான நிலையில் கடந்த 8 மாதங்களாக இயங்கி வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதற்கு துணை போன விடியா ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்கு உடனடியாக பணம் வழங்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் 42 நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் இருந்து நெல்மணிகளை அரசு கொள்முதல் செய்தது. இந்நிலையில் 1.5 மாத காலம் ஆகியும் விடியா ஸ்டாலின் அரசின் உணவுக் கழகம் நெல்லிற்கு வழங்க வேண்டிய 17.8 கோடி ரூபாயை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் உடனடியாக பணம் வழங்கவில்லை என்றால் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தண்டரைப்பேட்டை பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட நிலத்தை ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தண்டரைப்பேட்டையில் புதிதாக ஆரம்ப சுகாதார துணை நிலையம் கட்ட நிதி ஒதுக்கியும் பணிகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் கட்டிடம் கட்ட அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வந்தனர். இதனை அறிந்த கிராம மக்கள் மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் அரசு கட்டிடங்கள் கட்டக்கூடாது என அரசாணை உள்ளதாக கூறி அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியை சேர்ந்த பிரமுகர் அழுத்தத்தால் அதிகாரிகள் செயல்படுவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் 100 நாள் வேலை வழங்க வலியுறுத்தி பெண்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஜெட்டியள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட தகட்டூர், ஒட்டப்பட்டி உட்பட பல்வேறு கிராமங்கள் தருமபுரி நகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இக்கிராமங்களில் கடந்த 4 மாதங்களாக 100 நாள் வேலை வழங்காததால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பணி வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பத்தூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் ஓட்டுநர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரக்குடியைச் சேர்ந்த பழனிக்குமார் கடந்த 17 ஆண்டுகளாக அரசு போக்குவரத்து பணிமனையில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவரை கிளை மேலாளர் தனபால் சாதி ரீதியாக துன்புறுத்துவதாக புகார் கூறப்பட்ட நிலையில் ஓட்டுநருக்கு பணி வழங்க கிளை மேலாளர் மறுத்துவிட்டார். இதனால் விரக்தியடைந்த பழனிக்குமார் தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு அருகில் நின்ற கிளை மேலாளரையும் கட்டிப்பிடித்து நெருப்பை பற்ற வைக்க முயற்சித்த போது சக ஊழியர்கள் இருவரையும் காப்பாற்றினர். அரசு போக்குவரத்து கழகத்தில் தலைவிரித்தாடும் தீண்டாமை கொடுமைக்கு விடியா ஸ்டாலின் அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது என கேள்வி எழுந்துள்ளது.